இறை ஒளி தியானம். இறைவனிடம் இருந்து பிரபஞ்ச ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? இன்று நிறைய நாம் சம்பாதிக்கிறோம், ஆனால் நிம்மதி இல்லை. நம் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. நிம்மதியான குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? சந்தோஷம் நம்மை தேடி வரும் எப்போது? நீ உன்னை ஆராய்ந்து பார். ஒரு காலகட்டத்தில் சந்தோஷமாக தானே எல்லாரும் வாழ்ந்தார்கள். இன்று ஏன் நம்மை விட்டு அந்த சந்தோஷம் போய்விட்டது? காரணம் யார்? முன்னோர்களா? இல்லை, நாம் தான். சற்று நீங்கள் அமைதியாக இருந்து யோசித்து பாருங்கள். இந்த காலகட்டத்தில் நாம் அன்பிற்கும் மனதிற்கும் வேலை கொடுக்கவில்லை, மாறாக மூளையை கொண்டு யோசிக்கிறோம். நம்மை மட்டுமே யோசித்து கொண்டிருக்கிறோம். பிறரை பற்றி கவலைப்படுவதே இல்லை. எவ்வளவு முடியுமோ அடுத்தவரை ஏமாற்றியும் பொறாமை செய்தும் பிறரிடமிருந்து நாம் புத்திசாலி என்பதை காட்டுவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, மாறாக நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யாரை ஏமாற்றினாலும் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் உன் உள்ளத்தை அறிந்தவன் இறைவனாக இருக்கிறான். உனக்குள் ஒளிந்திருக்கும் உணர்ச்சி பூர்வமான அந்த சைத்தானை பார். கோபம் வெளியாகும் போது உன் முகத்தை பார், எவ்வளவு விகாரமாக இருக்கிறது. ஆனால் அன்பு வெளியாகும் போது அந்த முகத்தை பார், எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதுதான் இறைவனின் பிள்ளைகள். பறவைகளும் செடிகளும் கொடிகளும் அதை பார்க்கும்போது இருக்கும் நான் அன்பு, ஆசை, சந்தோஷம் இன்று நம்மிடம் பறிப்போய்விட்டது. காரணம், நம் எண்ணங்கள் மோசமாகிவிட்டது. அந்த எண்ணங்களிலிருந்து மாறி நாம் நேர்மறையான எண்ணம் அடைய தியானம் செய்வோம். வாருங்கள்.